ஒரு நபருக்கு ஒரு தக்காளிங்கிற வீதம் 2 நபருக்கு 2 தக்காளி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதுதான் ரேஷியோ. நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கிங்க. நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடுகு உளுந்து தாளித்து சிறு வெங்காயம் தான் இதுக்கு போட்டு தாளிக்கணும். அதுதான் ருசி அட்டகாசமாக இருக்கும். ஒரு 10 வெங்காயம் பொடி பொடியாக போட்டு கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் வர மிளகாய் பொடி போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் மட்டும் பெரட்டிட்டு உடனே தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ அரைச்ச விழுத ஊற்றும்போது நமக்கு கரிஞ்சு போகாது வரமிளகாய் பொடி. அதனால் இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு நல்லா கலந்து கொடுத்து 20% அனலில் வைக்கும்போது நல்லா பச்சை வாசம், தக்காளியோட பச்சை மணம் போயிடும். ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த சட்னி ரெடி ஆயிரும். இதனுடைய பதம் எண்ணெய் மேலே வரணும். எனக்கு கொஞ்சம் காரம்பத்தில் இப்போ கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னாலும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், கொப்பளிச்சு இதுதான் பதம். மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அதனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கார சட்னியில் தேங்காய் கலக்கும்போது, தக்காளியோட தேங்காய் மட்டும் அரைக்கும்போது ரொம்ப ஒரு காரம் தொண்டையை அடைக்காமல் ரொம்ப அருமையான ருசியோடு இருக்கும். நீங்கள் எத்தனை தக்காளி சேர்க்குறீங்களோ அத்தனை ஸ்பூன் தேங்காய் மட்டும் சேர்த்துக்குங்க. அதிகமாக காரம் நீங்கள் நான் போட்டதை விட அதிகமாகவே போடுங்க. ஆனாலும் வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது, சின்ன வெங்காயம் இருக்கிறதால. தேங்காய் இந்த கார சட்னியில் சேர்க்குறதால நல்லா அது ஒரு ருசியை தரும். ரொம்ப பெரிய ஒரு காரத்தை அப்பாது நாக்கில். அதோட இது லோ கலோரி, நல்லா ஓபியாக இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் காரத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கும்போது ரொம்ப அருமையான ருசி உங்களுக்கு தரும். சட்னி இப்படி தொய்வாக தான் இருக்கணும்னு இல்லை, நல்லா நீங்கள் பெரட்டி கொடுத்து சுண்டை வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். குழிப்பணியாரத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி. நான் தக்காளிக்கு தகுந்த அளவு தான் தேங்காய் போட்டிருக்கேன். இதே அளவு போடுங்க, காரத்தை மட்டும் அதிகப்படுத்திக்கிங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.